ஒரு செயலோ, ஒரு முயற்சியோ நம்ம செய்யும்போது, அது ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளால அந்த செயல்ல வெற்றி அடைய முடியாது. இல்லன்னா தொடர்ந்து முன்னேறி போ முடியாது. அந்த சூழல்ல அத ஒரு சின்ன ஒரு மாற்றம் செய்றதுனால, அதுலருந்து நம்ம முன்னேறி போக முடியும். அத தான் நம்ம வந்து பிவோட்டிங் அப்படின்னு சொல்றோம். Netflix நிறுவனம் 1997ஆம் ஆண்டு ஆரம்பிக்கும்பொழுது, அது வந்து ஒரு சிடி, டிவிடில படத்த ரெக்கார்ட் பண்ணி, அத வந்து ரென்டல் குடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமா தான் தொடங்குனாங்க. காலப்போக்குல ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது, அதுக்கேத்த மாதிரி அந்த நிறுவனத்தையும் மாத்தணும் அப்படின்னு சொல்லி 2006ல அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் கொண்டு வந்து, நெறைய டிவி ஷோஸ், மூவிஸ், வெப் சீரிஸ் இதெல்லாம் வந்து அவங்க டைரக்ட் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க நெறையா நல்ல ஸ்டோரிலாம் கேட்டு புரொடக்ஷனும் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மாரி தான் நண்பர்களே. நம்ம ஒரு செயல் செய்றோம். அது வந்து ஏற்கனவே மார்க்கெட்ல எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. நம்மள மாரியே நெறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற சூழல்ல, அதுல ஒரு சின்ன மாற்றம் செய்றதுனால, நம்மளோட தொழிலோ, இல்ல நம்ம செய்யக்கூடிய செயலோ வந்து ஒரு பெரிய வெற்றிய நோக்கி போறதுக்கு ஒரு வழி வகையா இருக்கும். Netflix தொடங்குன அதே காலகட்டத்தில தான் இருந்தது தான் பிளாக்பஸ்டர் அப்படிங்கிற ஒரு சிடி ரென்டல் நிறுவனம். இன்னைக்கு எல்லா படங்களும் வெளியாகி பிளாக்பஸ்டர் ஹிட்ன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த காலத்தில பிளாக்பஸ்டர் சேனல் ஒரு ஃபிலிம வாங்கிட்டாங்கன்னா, அது கண்டிப்பா ஹிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு. அப்படி ஒரு பெரிய வெற்றிகரமா நடந்துட்டு இருந்த ஒரு நிறுவனம், இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மாற்றத்த செய்ய முடியாம, இன்னைக்கு மார்க்கெட்லயே அந்த நிறுவனம் இல்லாம போயிருச்சு.